ஹாய் ஜிடி ஃபேமிலிஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இது வந்து அடமாவை நான் ரெடி பண்ணேன். இது சிறுதானியங்கள் கலந்தது, பருப்பு, சிறுதானியங்கள், அரிசி எல்லாமே கலந்தது. 15 பொருள் இதில் சேர்த்து தான் இந்த அடமிக்ஸ் ரெடி பண்ணுறேன். இதுவுமே ரெடிமிக்ஸாக சேலுக்கு தான் கொண்டுட்டு வரேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உழைச்சா கண்டிப்பாக நமக்கு எல்லாமே கிடைக்கும். உழைக்கிறவனுக்கு அந்த உழைப்பு கைவிடாது அப்படின்னு நம்புகிறாங்க நாங்கள். ஸோ இது வரைக்குமே சரி, நான் என்றைக்குமே உழைக்கிறதுக்கோ இல்லை ஒரு வேலை செய்யறதுக்கோ யோசிச்சதே இல்லை. பேசுகிறவங்க பேச தான் செய்வாங்க, பேசுகிறவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நான் கடந்து போயிடுவேன். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பரப்பி காய வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம மெலிசாக காய போடணும், ரொம்ப திக்காக காய போடக்கூடாது. ஏன்னா நிழலில் காய வைக்கிறோம் இல்லையா, அதனால் நல்லா மெலிசாக, எந்த அளவுக்கு மெலிசாக பரப்பி காய போடுறோமோ அந்தளவுக்கு நல்லது. ஈரம் ஃபுல்லாக காயணும்னு அவசியம் கிடையாது. ஈரம் இல்லாமலே நம்ம ஓரளவுக்கு ஈரமாக இருக்கும்போதே எடுத்து நம்ம இதை பவுடர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது எப்படி ரெடி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா புட்டு மாவு ஏற்கனவே நான் பேக் பண்ணிட்டேன். கொஞ்சம் அரிசி அரைக்காமலே வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் டைம் இல்லை, ஏன்னா கடன்னு ஒருத்தவங்களுக்கு கேட்டாங்க, ஒரு ஆர்டர் இருந்துன்னு சொல்லி பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன். மீதி அரிசி அரைக்காமலே நான் வச்சுருந்தேன். இப்போ அதை அரைச்சி புட்டு மாவு ரெடி பண்ணிட்டேன். இந்த காய வச்ச நான் சிறுதானியங்கள் கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு பட்டை மிளகாய், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்குறேன். இதெல்லாம் சேர்த்து தான் அரைக்க போகிறோம். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோமோ அதுக்கேற்ற குவான்டிட்டிக்கு தான் சேர்க்குறோம். இதிலே இன்னும் பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம அரைக்க போகிறோம். ஸோ இதை அரைச்சிட்டு நான் பவுடராக ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பேக்கிங்க்கு எடுத்துக்கிறேன். பாக்கி தான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறதுக்காக ரெடி பண்ண போகிறேன். நம்ம ரெடி பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு ஒரு புது அழகு சேர்க்குற மாதிரி இந்த ஸ்டிக்கர்ஸு, இந்த ஜிப்லாக் பவுச்சு எல்லாமே வாங்கியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு அடுத்தடுத்த ஸ்டெப்புன்ற அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ அடமிக்ஸ் ஃபுல்லாக அரைச்சிட்டேன், லைட்டாக ஆரவும் வச்சுட்டேன். இதை பேக் பண்ணிடலாம். இப்போ டக்குன்னு மாவு இல்லை, டிஃபன் செய்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ரெடிமிக்ஸ் அடமாவை ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இதை கரைச்சி உப்பு போட்டு நீங்கள் ஒரு 3 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கனாவே போதும். உங்களுக்கு மாவு ரெடி ஆகிடும். ஊற்றுறதுக்கு ரொம்ப சூப்பராக வரும். அதே மாதிரி டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஹெல்த் வைஸ் அதை விட ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு சேமியா வாங்கிக்கின்றீங்க, இல்லை ரவை வாங்கிக்கின்றீங்க, அதை விடவே இதில் ரொம்ப நல்லது. நீங்கள் உடனடியாக செய்கிறதுக்கான பெஸ்ட்டு இன்ஸ்டன்ட் ஒரு டிஃபனுக்கு இது நான் சொல்லுவேன். இது நான் யூஸ் பண்ணி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஹெல்த் மிக்ஸ்லையும் பண்ணியிருக்கிறேன். இது இல்லாமல் நார்மலாக அடமாவுமே ரெடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு. இந்த டைம் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறதுக்காகவே நான் ரெடி பண்ண மாவுலேருந்து கொஞ்சமாக கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அது ஒரு 3 மணி நேரம் தட்டு போட்டு நல்லாவே மூடி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா அப்படியே கொஞ்சம் ஊறி நல்லா மாவு பொசுன்னு இருந்தது. இப்போ தோசைக்கல் வச்சுட்டு நான் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கிட்டேன். ஊற்றிட்டு லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றினா போதும். நீங்கள் எண்ணெய் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் நிறையவே ஊற்றிக்கலாம். நான் அதிகமாக எண்ணெய் சாப்பிட மாட்டேன். ஸோ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டேன். இப்போ அடமிக்ஸ் பார்த்திங்கன்னா இன்னுமே இருக்குது. ஒரு தோசைக்கு அந்த ஒரு கரண்டி கரெக்டாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்குமே நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு செம்மையாக இருந்தது. வயசானவங்களாக இருந்தாலும், சுகர் பேஷண்ட் யாராக இருந்தாலுமே ஒரு அடை இல்லைன்னா 2 அடை சாப்பிட்டா நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ஐட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும்.